கம் டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 7. பேட் கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையே ஐபிஎல் போட்டி 2025 7வது மேட்ச் நடைபெற்றது. எங்கன்னா ராஜீவ் காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹைதராபாத். முதல்ல டேஸ் போட 2 அணி கேப்டனையும் அழைக்கப்பட்டது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி டாஸ் வின் பண்ணி ரிஷப் பந்த் அவர்கள் பவுலிங்கை சூஸ் பண்ணார் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக. இதன் காரணமாக முதலில் பேட் செய்த எஸ்ஆர்ஹெச் அணி 190 ரன்களை 9 விக்கெட் வித்தியாசத்தில் 9 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர்களில் 190 ரன்களை எடுத்தது. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் சைடு பார்த்திங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் 28 பந்துகளில் 47 ரன்களும், நிதிஷ்குமார் ரெட்டி 28 பந்துகளில் 32 ரன்களும், ஹென்ரிச் கிளாசன் 17 பந்துகளில் 26 ரன்களும், அனிகித் வெர்மா 13 பந்துகளில் 36 ரன்களை விளாசினார். கடைசியாக எஸ்ஆர்ஹெச் கேப்டன் 4 பந்துகளை 18 ரன்களை விளாசினார். இதில் 3 சிக்ஸர்கள் அடங்கும். இதன் காரணமாக எஸ்ஆர்ஹெச் அணி 190 ரன்களை விளாசியது 9 விக்கெட் இழப்பிற்கு. எஸ்ஆர்ஹெச் சார்பில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அன்கித் வெர்மா 13 பந்துகளில் 36 ரன்களை விளாசினார். இதில் 5 சிக்ஸர்கள் அடங்கும். பாருங்கள், அவர் சிக்ஸர் அடிக்கும்போது அந்த காட்சி தான் இந்த படத்தில் பார்க்குறீங்க. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சார்பாக சர்துல் தாக்கூர் அவர்கள் 4 ஓவர் வீசி 34 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மீதியெல்லாம் ஆவேஸ் கான், திக்வேஸ் ரதி, ரவி பிஷ்னோய், பிரின்ஸ் யாதவ் தலா ஒரு விக்கெட்டுகளை எடுத்தனர். இந்த பவுலிங்கில் பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா சர்துல் தாக்கூர் 4 ஓவருக்கு 4 விக்கெட்டுகள். அடுத்து 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட வந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 16.1 ஓவர்களில் கொடுக்கப்பட்ட இலக்கை பூர்த்தி செய்து 193 ரன்களை அடித்த 5 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி பெற்றது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரர் மிச்சல் மார்ஸ் 31 பந்துகளில் 52 ரன்கள், 7 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள் அடங்கும். ஒன் டவுன் பேட்ஸ்மேனான வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த நிக்கோலஸ் பூரன் 26 பந்துகளில் 70 ரன்கள் விளாசினார். 6 பவுண்டரிகள், 6 சிக்ஸர்கள் அடங்கும். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மிச்சல் மார்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன். இடையில் அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 120 ரன்கள் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். எஸ்ஆர்ஹெச் பவுலிங் சார்பாக அதிகபட்சமாக எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ் 3 ஓவர்களில் 29 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தார். முகமது சமி மற்றும் ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் படேல் ஆகிய மூவரும் தலா 1 விக்கெட்டுகளை எடுத்தனர். அதே மாதிரி இந்த எல்எஸ்சி சார்பாக கேப்டன் ரிஷப் பந்த் அவர்கள் 15 பந்துகளில் 15 ரன்களை மட்டுமே அடித்தார். கடைசியாக வெற்றி இலக்கு நோக்கி செல்லும்போது அப்துல் சமத் அவர்கள் ஒரு ஸ்மால் கேமியோ, அதாவது சின்ன இன்னிங்ஸ் விளையாண்டார். எவ்வளோனா 8 பந்துக்கு 22 ரன்கள் விளாசினார். இவர் தான் அதாவது வெற்றி இலக்கை அடைய கடைசி 16.1வது பந்தில் 4 ரன்களை அடித்து வெற்றிக்கு வித்திட்டார். 2 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள் அடங்கும். இந்த டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 7 எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி. இதில் ஆட்டநாயகன் விருது பார்த்திங்கன்னா, அதாவது எல்எஸ்ஜி அணியில் பவுலர் சர்துல் தாக்கூர் 4 ஓவர் வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் காரணமாக இவருக்கு இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. முடிவில் எல்எஸ்ஜி ஓன் பை 5 விக்கெட்ஸ். மேலும் ஐபிஎல் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.